அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மிதுனராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்துங்க நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் சனி பகவானின் வக்கர காலம். இந்த வக்கரம் அடையும் போது மிதுனராசியான உங்களுக்கு எப்பேற்பட்ட பலன்களை இந்த சனி பகவான் கொடுக்க போகிறாரு, நமக்கு எப்பேற்பட்ட ஒரு சாதகமான காலம் இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மிதுனராசி அன்பர்களுக்கு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8ஆம் அதிபதியாகவும் அதே மாதிரி உங்களுக்கு 9ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் தான் சனி பகவான். ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது ஆயுள் ஸ்தானம், 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம். அப்போது பாக்கியஸ்தானங்கிறது எவ்வளோ முக்கியம்? ஒருத்தருக்கு நம்மளுடைய திறமையும் நம்மளுடைய அதாவது உழைப்பையும் அதுக்கு இந்த ஒரு கூலி அப்படின்னா அதுக்குண்டான பலன்கள் கொடுக்கக்கூடியதான் பாக்கியஸ்தானம். அது மட்டும் கிடையாது, அப்பாவுடைய ஸ்தானம், தகப்பன் ஸ்தானம், இப்படி பல நிலைப்பாட்டுக்கு அந்த 9ஆம் இடம் ரொம்ப முக்கியம். ஆயுள் தானே முக்கியம். அதாவது ஆயுளுங்கிறது மட்டும் என்ன சாதாரணமாக, 8ஆம் இடம் தான் நம்மளுடைய ஆயுளை தீர்மானம் செய்யக்கூடிய இடமும். ஆனால் இந்த ரெண்டு பாவகத்துக்கும் அதாவது காரகனான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இப்போ சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாருங்க. அப்போ இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அதாவது இந்த காலகட்டத்தில் வக்கரம் அடையும் போது நமக்கு எப்படி இருக்கும்? கடந்த காலத்தில் மிதுனராசி அன்பர்கள்னால் சொல்லோடுமா, மிதுனம் ரொம்ப சுறுசுறுப்பானவங்க, ரொம்ப அறிவாளித்தனமாக யோசனை செய்யக்கூடியவங்க, அதே நேரத்தில் அடுத்தவங்களுக்கு வழிகாட்டுறதில் ரொம்ப ரொம்ப அற்புதமானவங்க. ஒரு வேலைக்கு போனாலும் அந்த இடத்துல நல்ல உங்கள் வேலையை கண்ணும் கருத்துமா பொறுப்பாக அற்புதமாக செஞ்சு முடிப்பீங்க. உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க தான் அதாவது மிதுன ராசிக்காரர். அதனால தான் சில பேரில் பார்த்தோம்னா தூரமாக வேலை கிடைச்சா கூட பரவாயில்ல, எனக்கு மொத்தம் வேலை வேணும் அப்படின்ட்டு சோம்பேறித்தனம் பார்க்குறது இல்லைங்க மிதுன ராசிக்காரர். வருமானம் கம்மியாக இருந்தாலும் அதுக்கு நல்ல தாராளமாக உழைக்க தெரிஞ்சவங்க தான், அதாவது உழைப்பாளிகள் தான் இந்த மிதுன ராசிக்காரர். இப்படி எல்லாத்துக்கும் சொந்தக்காரரான மிதுன ராசி அன்பர்களுக்கு கடந்த சமீப காலமாக பார்த்துட்டோம்னா நமக்கு சில சாதகமான வாய்ப்புகள் அமைஞ்சதா அப்படின்னு பார்க்கும்போது அவ்வளவு ஒரு சிறப்பாக இருந்தது மாதிரி தெரியல. ஏன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல உங்களுக்கு இருந்த சனி பகவான் அதே நேரத்தில் லாபஸ்தானத்தை பார்த்ததுனால சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நமக்கு வரவேண்டிய ஒரு வாய்ப்புகள் தடுமாறி நமக்கு நிலைமாறி போன மாதிரி ஆயிடுச்சுங்க. எப்படின்னா வரவேண்டிய வருமானம் குறைஞ்சி போச்சு. சிலருக்கு வேலையில் சில குடைச்சல்கள் சக நண்பர்கள்னால, நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்கனால, இல்லை நம்ம முதலாளிக்கிட்ட நல்ல பேர் வாங்கிறது மற்றவங்களுக்கு பிடிக்காமல் இன்றைக்கி நம்மளை கெடுத்து விட்டுட்டாங்க. சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா வேலையே போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. இப்படி மிதுன ராசிக்காரர் பல விதத்தில் சில சிக்கல்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இன்னும் சொல்லப்போனால் வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணும், அதுதான் தனிப்பெரும் சிறப்பாக இருக்கும். அதனால தான் நம்ம உடைக்கிறதுக்கு அந்த எண்ணங்கள் அதிகமாக வரும். நம்ம வீட்டில் சந்தோஷம் வரதை வெளியில் போகும்போது திருப்தியாக போக முடியும். ஆனால் வீட்லேயே பிரச்சனையாக இருந்ததுன்னா வெளியில் போகும்போது எதுக்கு வாழ்கிறோம், என்ன பண்ணுறோம், எதுக்காக இந்த கொடுமை, எதுக்காக இவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் தெரியாமல் காலத்தை நம்ம அப்படியே கடந்து போயிட்டுருக்கு. இப்படியே போனால் வயசு தானே போகுது, இது என்ன புரோஜனம் இருக்குது? இல்லை திருவிழா பார்த்தோம்னா திருமணம் பண்ணி சில பிரச்சனைகள் உண்டாயிருக்கும். சிலருக்கு வாழ்க்கை திருமணம் பண்ணுறதுக்கே முடியல. மிதுனராசிக்காரர் அதாவது நல்ல பேர் இருக்கும், நல்ல புகழ் இருக்கும், அவங்க மாதிரி ஒழுக்கத்தில் பேர் போனவங்க யாரும் கிடையாது. ஆனால் நம்பிட்டு அப்படியே உயிரை கொடுக்கக்கூடியவங்க அப்பேற்பட்டவங்க தான் மிதுன ராசிக்காரர். ஆனால் அந்த மாதிரி இருந்து நமக்கு பார்த்தோம்னா தேவையில்லாமல் செய்யாத தப்புன்னு செஞ்ச மாதிரி, அதாவது நல்லதே செய்திருப்போம், கடைசி வீட்டில் பார்த்தா அதில் ஒரு கெட்ட பேர். இந்த உறவுக்காரர்கிட்ட எல்லாரும் வேணும்னு கடைசியில் வேணுங்கிறது போனதுக்காகவும் நல்லது செஞ்சதுக்காகவும் இன்றைக்கி நம்மளை வெறுக்கிறாங்க, காரணமே தெரியாமல். இப்படி பல சில ஒரு ஊதிரியங்கள் எல்லாமே மிதுன ராசிக்காரர் அடுத்தவங்களால்
நீங்கள் கஷ்டப்பட்டுட்டீங்க. இந்த சூழ்நிலையிலேருந்து எப்பப்பா நமக்கு மாறும், எந்த நேரத்தில் தான் சரியாகும், குடும்ப வாழ்க்கையிலையும் சில பிரச்சனை, சிக்கல்கள், ஒரு வாழ்க்கை பண்ணலாம், திருமணம் ஆகாதவங்களுக்கு பார்த்தோம்னா சரியாக அமையவே மாட்டேங்குது. மறு வாழ்க்கை எதிர்பார்க்குறவங்க எத்தனை பேர் தெரியுங்களா? மிதுன ராசிக்காரர். அதாவது திருமணம் வாழ்க்கை செய்து அதில் சில பிரிவுகளை சந்தித்து இன்றைக்கி வாழ்க்கையில் வந்து தனிமரமாக தத்தளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் நிற்கக்கூடியவங்க மிதுன ராசிக்காரர் ரொம்ப பேர் இருக்கிறீங்க. அதாவது இப்படி பார்க்கும்போது இந்த சூழ்நிலையிலிருந்து மாற்றங்கள் ஆகி நமக்கு ஒரு மறுவாழ்க்கை அமையுமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு சிறப்பான ஒரு காலமாக தான் இந்த சனி வக்ர பெயர்ச்சி காலம். புரியுதுங்களா? அப்போது ஒரு வேலை சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, சரியான முடிவுகள் எடுக்கலாம். இன்னும் குறிப்பாக புதிய எதிர்பார்ப்புகள், ஏன்னா சனி 3ஆம் பார்வையாக உங்கள் 12ஆம் இடத்தை பார்க்குது. 12ஆம் இடங்கிறது என்ன? விரயஸ்தானம். அப்போது புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாமா? வேலைக்கு போயிட்டு இருந்தேன், இத்தனை காலம் வேலைக்கு போய் என்ன சம்பாரித்தோம், சாதித்தோம், அடுத்தவங்களை தான் வாழ வச்சோம், நாம் ஏதாவது ஒன்று செய்யலாமா? ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா? கண்டிப்பாக செய்யலாம். ஏன்னா முதலீடு போடுறதுக்கு பணம் இல்லை, ஒரு எதிர்பார்க்குறோம். நம்ம பணம் தான் எதிர்பார்க்குறோம். நம்ம பணம் அடுத்தவங்கிட்ட கொடுத்துட்டு நாம் கெஞ்சிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. வருமா? இந்த நேரத்தில் கேளுங்க, கண்டிப்பாக வரும். அப்போது 10ஆம் ஸ்தானத்தில் சனி உட்கார்ந்து 3ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால அப்போ அந்த விரயத்தை அந்த இடத்த கொடுக்கணும். அப்போது முதலீடு போடலாம். எதனால்? தொழிலுக்கு போடலாம். வீடு கட்டுற விஷயத்துக்கு முயற்சி எடுத்து வீடு கட்டலாம், தாராளமாக செய்யலாம், கண்டிப்பாக செய்யலாம். அப்புறம் வந்து வெளிநாடு பயணங்கள் போகணும்னு நினைக்கிறீங்க இல்லைங்களா? உங்களுக்கு அற்புதமான காலம். கண்டிப்பாக விசா கிடைக்கல, போகிறோன்னு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறேன், பல முறை ஓகே ஆயிடுச்சு, ஆனால் கடைசி நேரத்தில் போக முடியல. வந்துருங்கிறாங்க, கிடச்சிருங்கிறாங்க, கிடைச்ச பாடு இல்லை. சிலருக்கெல்லாம் அப்படியே கிடச்சி கஷ்டப்பட்டு இன்றைக்கி வெளிநாட்டில் போய் நான் நினச்ச வேலை ஒன்று, இன்றைக்கி கிடைச்ச வேலை ஒன்றா இருக்குது. அதுலேயும் ரொம்ப சம்பளம் கம்மியாக இருக்குது. என்னவோ இந்த பொழப்பு என்ன கம்முன்னு அங்கேயே இருந்திருக்கலாமெல்லாம் சிக்கலாக இருக்குதுங்க, ஒரு வேறு வேலை தேடிட்டு இருக்கிறேன், கடவுளே கிடைச்சிருமா அப்படின்னு எதிர்பார்க்குறேன். பார்த்தீங்களா? மிதுனராசிக்காரருக்கு நிச்சயமாக கிடைச்சிருங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு காலமாக இருக்க போகுது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தை பார்க்குது. சுகஸ்தானங்கிறது தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாயார் உடல் சம்மந்தப்பட்டது, மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருக்கிறாங்க, இன்னொரு வயதோ ஒரு சிம்பிளான ஒரு செக்கப் பண்ண சொல்லாங்க, அது போகிறதுக்கு முடியல அப்படின்னா முடியலன்னு நினைக்கூடாது, அப்போ போயிட்டு வந்துடுவோம். ஒரு டெஸ்ட் பண்ணணுமா, பண்ணிட்டு வந்துடணும். அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். அப்புறம் தாயார் சம்மந்தப்பட்ட சொத்து, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்குதா, இந்த நேரத்தில் தாராளமாக பேசி முடிக்கலாம், தீர்வுக்கு கிடைச்சிடும். அடுத்தது பார்த்தோம்னா 10ஆம் பார்வையை உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்குது. கணவன் மனைவி நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னோட சின்ன சின்ன பிரச்சனை வருது, சத்தமே போடக்கூடாது, இந்த நேரத்தில் சவுண்டே கொடுக்கக்கூடாது, விட்டு கொடுத்து போகணும். சரிங்களா? எதுவாக இருந்தாலும் சரி பேசி தீர்த்துக்கலாம், கோபத்தை வெளிப்படுத்த வேண்டாம், பொறுமையாக கையாளுங்க, அற்புதமாக இருக்கும். கூட்டு தொழில் மட்டும் தயவு செய்து பண்ண வேண்டாம். சரிங்களா? ஏன்னா கூட்டு தொழில் செய்தங்கன்னா உங்களுக்கு அது ஒத்து வராது. உங்களால் அவங்க பெரிய டான் ஆகிடுவாங்க, பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க. ஆனால் அதனால் நமக்கு 10 பைசா புரோஜனம் இருக்காது. கடைசியில் போட்ட முதல் எடுக்க முடியல, ரொம்ப அவமான கஷ்டங்களை சந்திச்சுட்டேன், இன்றைக்கி வந்து நான் கூட இருந்து அவங்கள வளர்ச்சி ஆக்கிட்டேன், நான் அம்போன்னு நின்றுட்டுங்க, இன்றைக்கி புதுசாக நான் தொடங்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் உருவாயிரும். கடந்த காலத்தில் செய்திருந்தாலும் அதே நிலை தான் வந்திருக்கும். அதனால் கூட்டு மிதுன ராசிக்காரருக்கு ஆகாது. டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனங்கள் தேவை. கடந்த காலத்தில் சில ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. ஆனால் புதிய இடம் வாங்கிறது, இந்த மாதிரி ஒரு வீடு கட்டுறது, இல்லை கட்டிய வீடு வாங்கிறது, ஏற்கனவே சட்ட சிக்கல்கள் சில பிரச்சனைகள் இருக்குது, அதாவது வெள்ளங்கம் கோர்ட்டு கச்சேரி சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருக்குதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்குண்டான முயற்சிகள் இந்த காலகட்டத்தில், அதாவது நவம்பர் 27ஆம் தேதி வரைக்குமே முயற்சி எடுங்க. கிட்டத்தட்ட 4.5 மாதங்க. சரிங்களா? அற்புதமான ஒரு காலம்தான் இது. போதும். இந்த நேரத்தில் அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுறதுக்கு முயற்சிகள் எடுங்க. அற்புதமான பிரச்சனைகளை சால்வ் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்துடுவீங்க. சரிங்களா? இன்னொரு விஷயம் என்னென்னா, அதாவது ரொம்ப நபர்கள், அதாவது திருமணமாகி ரொம்ப கொஞ்சம் காலம் ஆயிடுச்சுங்க, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது. எல்லாமே அது நமக்கு தகுந்த மாதிரி வசதி வாய்ப்புகள் ஏதோ கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தாலும் இந்த புத்திர பாக்கியம் மட்டும் சரியாக அமையலை. எத்தனையோ கோயிலுக்கு போனோம், எத்தனையோ சாமி கும்பிட்டோம், ஹாஸ்பிட்டல் வைத்தியங்கள் பார்த்தோம், சரியாக அமைய மாட்டேங்குது அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு
புத்திரபாக்கிய பலம் கண்டிப்பாக கைகூடி வரும் இந்த காலகட்டத்தில். நீங்கள் நினச்ச கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இல்லை நினச்சா ஒரு வழிபாடு செய்யுங்க, இல்லை குலதெய்வங்களுக்கு சில வழிபாடுகள் செய்யுங்க. கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு புத்திரபாக்கிய பலன்கள் கைகூடி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகும். ஏன்னா இயற்கையாகவே ஜென்மத்தில் உங்களுடைய ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, சரிங்களா? அதே நேரத்தில் அந்த குருவோட வீட்டில் தான் சனி சஞ்சாரம் பண்ணி வக்ரகதி அடைகிறாரு. இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலமாக இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்புகளை உருவாக்குறதுக்கு இது ஒரு அற்புதமான காலம் அப்படிங்கிறதுனால முயற்சிகள் எடுங்க, வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. இப்போ சொன்னது கோச்சார பலன் அப்படிங்கிறதுனால உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கங்க. ஏன்னா பிறப்பு ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் எந்த நிலை, எவ்வளோ பலம் பெற்று எந்த பாவகத்தில் இருக்கிறார், இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி பலன்கள் நடக்குது, அது சாதகாதிபதியா பாதகாதிபதியா அப்படிங்கிறதெல்லாம் உங்களை பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் தெரிஞ்சுக்க முடியும். உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் முறையும் தெரியப்படுத்தி பொறுமையான நேரத்தில் அருமையாக உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு அற்புதமான காலமாக அமையணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.